ஒரு விசை கூட தியானத்துக்காக இந்த மாத வாக்குத்தத்தை நம்ம தியானிக்கும்படி திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசித்து இந்த மாத வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்காய் கொடுத்த அந்த வாக்குத்தத்த அடிப்படையில் சில வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, கடந்த நாள்ல நான் சொன்னேன், களஞ்சியம் என்பது எல்லாவித காரியங்களாலும் நிரப்பப்படுகிற ஒன்று, எல்லாவித காரியங்களையும் சேமித்து வைக்கப்படுகிற ஒன்று. நமக்கு இத்தனையோ தேவைகள் இருக்குது, எல்லாத்திலையும் நம்ம பூரணராகணும், எல்லாத்திலையும் நம்ம திருப்தி ஆகணும், எல்லாத்திலையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். எல்லாவித ஆசீர்வாதமும் இருக்கிற ஒரு மனுஷன்தான் மகிழ்ச்சியாய் வாழ முடியும், சந்தோஷமாய் வாழ முடியும், நிறைவாய் வாழ முடியும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆகார திருப்தி மட்டுமல்ல, ஆகார களஞ்சியம் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்னா, ஒரு மனுஷனுக்கு எந்த குறைவும் இல்லாதபடிக்கு வாழணும், ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கையை மனுஷன் வாழணும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப எல்லா விதத்திலும் நமக்கு சமாதானம் உண்டாகணும், எல்லா விதத்திலும் நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பணும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இந்த நாட்கள்ல புதிய வருஷத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த 2025 முடிக்க போகிறோம். 2026 வருஷத்துக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த 2026 வருஷத்துல சில எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளால இருக்கும், சில ஆசைகள் இருக்கும், சில எண்ணங்கள் இருக்கும். ஆண்டவரே, இந்த 2025 எனக்கு வந்த பிரச்சனையை போல, எனக்கு வந்த நெருக்கடிகளை போல, எனக்கு வந்த உபத்திரவங்களை போல, எனக்கு வந்த குறைவுகளை போல, எனக்கு வந்த வியாதிகளை போல, எனக்கு வந்த வேதனைகளை போல, எனக்கு வந்த பிரச்சனைகளை போல 2026 இருக்கக்கூடாது. 2026 சகல விதத்திலும் என்னுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்பட்டதாய் நான் ஒரு திருப்தியான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வாழணும் சொல்லி 2026 கொடுத்து யார் யாருக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்குது? எல்லாருக்கும் இருக்கு, எனக்கெல்லாம் ஆசை இருக்குது. பாருங்க, இந்த ஆசை 2026 நோக்கி நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இருக்குது. அதனாலதான் பாருங்க, இந்த டிசம்பர் மாசம் ஆரம்பத்துல இருந்து டிவி சேனலை எந்த பக்கம் திருப்பினாலும் அங்க ஒரு ஜாதகம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு 2026 என்னென்ன நன்மை நடக்கும், இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த நன்மை நடக்கும், இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த நன்மை நடக்கும் சொல்லி டிவி சேனலை எந்த பக்கத்துல போனாலும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. மட்டுமல்ல, இந்த உலகத்தின் ஜனங்கள், இன்னும் அநேக ஜனங்கள் ஜோசியம் பார்க்கும்படியாக அலைந்து கொண்டிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த 2026 என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் 2026 எப்படி இருக்கும், என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் முடியுமா, என்னுடைய காரியங்கள் வெற்றியாய் இருக்குமான்னு சொல்லி ஜோசியக்காரர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கி குளிக்கைக்கு அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 2026 எப்படி இருக்குமோ, இந்த 2026 என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா இருக்காதா என்று சொல்லி குளிக்கைக்கிறவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி அல்ல. நம்ம 2026 கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை எனக்கு என்ன பேச போகுது, இந்த வருஷம் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார், என்னை கொண்டு எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில வேணாலும் ஏமாற்றம் வரலாம், ஆனா அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில, அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஏமாற்றம் வராது. ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, எப்பொழுதுமே சொல்வேன், உங்களுடைய வாழ்க்கைய கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரமாய் போடுங்க. அவருடைய வார்த்தையினாலதான் நம்முடைய வாழ்க்கை. வார்த்தை இல்லாம நமக்கு வாழ்க்கை இல்லை.
அப்ப பக்கத்துல சொல்லுங்க, இந்த 2026க்குள்ள பிரவேசிக்கிற நீங்க எப்பவும் வார்த்தைக்குள்ள உங்க வாழ்க்கை கட்டப்படணும்னு வார்த்தை மேல தாகமா இருங்க, வார்த்தை மேல வாஞ்சியா இருங்க, வார்த்தை மேல ஏக்கமா இருங்க. இந்த 2026 நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா 2026க்குள்ளால பிரவேசிக்கிற நாம நம்மளை சீர்படுத்தணும், நம்மளை சரிப்படுத்தணும், நம்மளை நாம செம்மைப்படுத்தணும். இந்த நாட்கள்ல ஆண்டவரே புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்கு எந்த விஷயத்துல எந்தெந்த காரியத்துல என்ன நான் சீர்படுத்தணுமோ, எந்த காரியத்துல ஸ்திரப்படுத்தணுமோ, எந்த காரியத்துல நான் என்னை தகுதிப்படுத்தணுமோ, எந்த காரியத்துல என்ன நான் தயார்படுத்தணுமோ அந்த காரியத்துல நான் என்னை தயார்படுத்துகிறேன்னு சொல்லி எந்த தேவ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை சரிபார்த்து இந்த 2026க்குள்ள பிரவேசிக்க உங்கள் நீங்க ஒப்பு கொடுக்க அவங்களுடைய வாழ்க்கை 2026 மகிமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய களஞ்சியங்கள் 2026 பூரணமாய் நிரம்பி இருக்கும். உங்களுடைய ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். அப்ப நல்ல கவனிங்க, இந்த 2026 ஆசீர்வாதமா இருக்கணும்னா இந்த 2025 இருந்து 2026க்குள்ள பிரவேசிக்கிற போகிறோம்னா என்ன செய்யணும்னா சீர்படுத்தணும். எப்படி சீர்படுத்த முடியும்? அன்பான தேவ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி சீர்படுத்த முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினால, கர்த்தருடைய வார்த்தையினால மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும்? சீர்படுத்த முடியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அனுதினம் எடுத்து அந்த வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை தியானித்து 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 நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும். ஹல்லேலூயா. யார் இந்த 2026 எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த ஆரம்பிச்சா, உங்க வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்த ஆரம்பிச்சா 2026 உங்களுக்கு பிளஸிங். ஹல்லேலூயா. பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை சீரமைப்பீங்கன்னா 2026 உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தெளிவா சொல்றேன், நான் வசனம் படிக்க மாட்டேன், வார்த்தையை உட்கொள்ள மாட்டேன், வார்த்தையை கேட்க மாட்டேன், வார்த்தைக்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வளம் பெறணும், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கணும், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பல விளைச்சலை கொண்டு வரணும், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற களஞ்சியங்களை நிரம்ப பண்ணணும்னா வார்த்தை என்ன செய்யப்படணும்? இருதயமாகிய நிலத்துல ஊண்டப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஊண்டப்படணும்னா நிலம் எப்படி இருக்கணும்? செவ்வாய்ப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். நிலத்தை நாளைக்கு நாள் நம்முடைய இருதயமாகிய நிலத்தை நாளைக்கு நாள் என்ன செய்யணும்? செவ்வாய்ப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சீர்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும்தான் 2026 ஒரு ஆசீர்வாதமாய் அமைய முடியும். நல்ல கவனிங்க, விதை யாருடையதுன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடையது, வார்த்தை யாருடையது? கர்த்தருடையது. வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தையின் ஒரு எழுத்தாகிலும் ஒளிந்து போவதில்லை. அப்ப நல்ல கவனிங்க, வார்த்தையாகிய விதை ஒருபோதும் ஒளிந்து போகாது, அது கர்த்தருடையது. ஆனா நிலை யாருடையது? நிலை யாருடையது? நம்முடையது. வார்த்தையாகிய வசனம் கர்த்தருடையது, அந்த விதை கர்த்தருடையது, விதைக்கப்படுகிற இருதயமாகிய நிலம் யாருடையது? நம்முடையது.
அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நாளைக்கு நாள் நிலத்தை நம்முடைய இருதயத்தை நம்ம சீர்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருதயமாகிய என்னுடைய நிலத்துல விழுந்து அது முளைக்கட்டாண்டவரே, அது செழிக்கட்டாண்டவரே, அது பலன் கொடுக்கட்டாண்டவரே சொல்லி வாஞ்சையோட தியாகத்தோட ஏக்கத்தோட எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய இருதயமாகிய நிலத்தை சீர்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் கர்த்தருடைய வார்த்தை விதையாய் விழுந்து பலன் கொடுக்கும். அப்ப நல்ல கவனிக்க, அவருடைய விதை, அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் ஒருபோதும் வந்த காரியத்தை செய்யாமல் வீணாய் போகாது. அப்ப அது வந்த காரியத்தை செய்யணும்னா நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்? விதை வளர்கிற நிலமாய் நம்முடைய நிலத்தை, நம்முடைய இருதயத்தை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, விதைக்கு பஞ்சம் இல்லை, ஆனா நிலத்துல விதை ஊன்றப்படல. கடந்த நாள்ல நம்ம வாசித்தோம் அல்லவா? லூக்கா 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இப்ப 6வது வசனம் சொல்லுது பாருங்க. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. நல்லா கவனிக்கணும், இதுதான் சத்தியம். சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, ஈரம் இல்லாததினால் அது என்ன ஆயிடுச்சா? உலர்ந்து போயிடுச்சு. இப்போ இந்த விதைக்கு அப்ப என்ன தேவை? ஈரம் தேவை. ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிட்டு. அப்ப ஈரம் இருந்தா, நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது சில விதை கற்பாறை மேல விழுந்துச்சா, அது முளைச்சிச்சா. இந்த விதை விழுந்த உடனே இது ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போடல, யாரும் எடுத்துட்டு போயிடல, யாரும் அதை எடுத்து மாத்தல. அது விழுந்த இடத்துல கிடக்குது, கடந்து அது முளைக்குது. ஈரம் இல்லாததினால் அது என்ன ஆயிடுச்சு? உலர்ந்து போயிடுச்சு. இப்போ பாறைக்கு மேல விழுகிற விதை முளைக்குமா? பாறைக்கு மேல முளைக்குமா? முளைக்காது. நல்ல கவனிங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம சுங்காங்கடை மலை இருக்குல்ல, சுங்காங்கடை மலையில போய் ஒரு 10 அடி கிணறு தோண்டணும்னு சொன்னா முடியுமா? முடியாது இல்ல, முடியாது. சபாஸ். ஆனா அதே மலையின் மேல எவ்வளவு மரங்கள் வளர்ந்து நிற்குது? மரம் வளர்ந்து நிற்கிறதா இல்லையா? மரம் வளர்ந்து நிற்கிறது இல்ல. அப்ப நல்ல கவனிங்க, இந்த மலையின் மேல ஒரு மம்பட்டியால சாதிக்க முடியாதத, ஒரு பிக்காசியால சாதிக்க முடியாதத, ஒரு கடப்பாறையால சாதிக்க முடியாதத, விதையிலிருந்து உண்டாகிற ஒரு வேர் சாதித்து உள்ள இறங்கினாலதான் அந்த மலை மேல அவ்வளவு மரங்கள் வளர்ந்து அது ஒரு காடாய் காட்சி கொடுக்குது. இப்ப சொல்லுங்க, மலை மேல மரம் வளருமா வளராதா? பாறை மேல முளைக்குமா முளைக்காதா? முளைக்கும். நல்லா கவனிங்க. இந்த வசனம் சொல்லுது, கற்பாறையின் மேல் விதை விழுந்தது, அது முளைத்தது. ஈரம் இல்லாததினால் அது என்ன ஆயிடுச்சா? உலர்ந்து போயிடுச்சா. அப்ப நல்லா கவனிங்க, ஈரம் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்கல்ல. இந்த மனுஷன் ரொம்ப கடினம் உள்ள மனுஷன், இந்த மனுஷனுடைய இருதயத்தில் கொஞ்சம் கூட
ஈரம் இல்லை, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை. லூக்கா 18வது அதிகாரத்துல 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுது, ஒரு பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். வாசிக்கலாம். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். இந்த கதை என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். அப்ப அவன் யாரு? ஐஸ்வர்யவான் தான், அவன் பணக்காரன் தான், ஆனா கடினமுள்ள இதயம் உள்ளவன், பாறை போன்ற மனசு உள்ளவன். இவன் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு விதவை அடிக்கடி சொல்றா, எனக்கு நியாயம் செய்யும். ஆனா இவன் மனுஷனை மதியாதவன். அதனால இவனுடைய இருதயத்துல இலக்கம் இல்ல, இருதயத்துல கற்பாறையா இருக்குது. இவன் எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்கல. இவன் பல விஷயம் சொல்லியும் இவன் மதிக்கல. இவன் கற்பாறையை போன்ற மனதுள்ளவனா இருக்கிறான், ஒரு பாறையை போன்ற இருதயம் உள்ளவனா இருக்கிறான். ஆனா வசனம் சொல்லுது, இவன் மறுபடியும் அலட்டி கொண்ட போது அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டானா. அது காரணம் என்ன தெரியுமா? இருதயத்துல கொஞ்சம் ஈரம் இருந்ததுனால, இருதயத்துல கொஞ்சம் இரக்கம் இருந்ததுனால அவளுக்கு நியாயம் செய்யணும்னு அவன் முன் வந்தான். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, எப்பேற்பட்ட கற்பாறைகளையும் எப்பேற்பட்ட கண்மலைகளையும் மறுபடி நம்ம முயற்சி செய்வோமானால் அங்கிருந்து இரக்கம் பிறக்கும். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை முளைத்ததா, ஆனா ஈரம் இல்லாததினால. அப்ப பக்கத்தில் சொல்லுங்க, கற்பாறை ஆகிய உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் முளைக்காமல் போன காரணம் உங்க இருதயத்துல ஈரம் இல்லாததுனால, உங்க இருதயத்துல இரக்கம் இல்லாததுனால, உங்க இருதயத்துல உணர்வு இல்லாததுனால. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க நெட்ல போய் பாறைக்குள் வேர் அப்படின்னு மட்டும் போடுங்க கூகுள்ல. பாறையை குடைஞ்சுக்கிட்டு பல மரங்களுடைய வேர் உள்ளால போய் பாறைக்கு மேல மரம் வளர்ந்து நிக்குது. இத கூகுள்ல பார்க்க முடியும், நெட்ல போய் பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? இந்த பாறைக்குள்ளால இருந்த நீர் தன்மை வேரை வளர வைத்தது. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, எப்பேற்பட்ட கற்பாறைக்குள்ள வேணாலும் கர்த்தருடைய விதை விழுந்தா உங்களுடைய இருதயம் மட்டும் அதுக்கு இடம் கொடுக்குமா இருந்தா, உங்க இருதயத்துல மட்டும் இலக்கம் இருக்குமா இருந்தா, நிச்சயமாய் அது முளைக்காமல் போகாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கை என்ன முளைக்கலன்னா உன் இருதயம் எப்படி இருக்குது? கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம, கொஞ்சம் கூட இலக்கம் இல்லாம, மிகவும் கடினம் உள்ளதா இருக்குது. அதனால கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்துல போய் என்ன செய்ய முடியல? முளைக்க முடியல, விளைய முடியல, செழிக்க முடியல, பலன் கொடுக்க முடியல. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அந்த வார்த்தை எங்கேயும் போலங்க, வார்த்தை எங்கேயும் போகல. வார்த்தை உங்களுக்குள்ளதான் இருக்குது. நம்ம சொல்றோம்ல, பிரதர் நான் பைபிளை நல்லா படிக்கிறேன் பிரதர்,
நான் காலத்தை பைபிள் படிச்சியா? ஆமா. நேற்று பைபிள் படிச்சியா? ஆமா. பைபிளை 4 வாட்டி படிச்சு முடிச்சுட்டேனா அப்படி சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறோம். கிரிய வசனம் இருக்குதுங்க, வார்த்தை இருக்குது. பைபிளை படிக்கிறேன், கற்பாறை மேல விழுந்த விதை எங்கேயும் போகல, அங்கதான் கிடக்குது. யாரும் எடுத்து போடல, எந்த பறவையும் வந்து பட்சித்து போடல. ஈரம் இல்லாததுனால வெயிலின் உஷ்ணத்துல உலர்ந்து போயிட்டு, காய்ந்து போயிட்டு. யாரும் அதை செய்யல, எடுத்து மாத்தல, அங்கதான் இருக்கு. சில நேரத்துல இந்த விதையாகிய வசனம் சிலர்கிட்ட இருக்கும் பாருங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க ஒரு வார்த்தை, பிரதர் மன்னிப்பை பற்றி தெரியுமான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆகா மன்னிப்பை பத்தி எங்களுக்கு தெரியாது, நாங்க தான் பைபிள்ல மறுபடி படிக்கிறோமே. ஆண்டவர் சொன்னது, ஒரு சகோதரனுக்கு 70 விஷயம் மன்னின்னு சொல்லி அழகா வசனம் சொல்லுவாங்க. ஏன்? வசனம் அங்க இருக்கு. அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிறது அந்த கல்வாரி சிலுவையில், பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும், இப்படி எல்லாம் வசனம் சொல்லுவாங்க. ஏன்? வசனம் இருக்குது. வசனம் எங்க கிடக்கு? அந்த கற்பாறை மேலதான் கிடக்கு. அந்த கற்பாறை ஆகிய இருதயத்து மேலதான் அந்த வசனம் கிடக்குது. ஆனா என்ன செய்யல? முளைக்கல. வசனம் தெரியுது, ஆண்டவர் மன்னிக்க சொல்லி இருக்கிறாரு தெரியுது, ஆனா மன்னிக்க முடியல. அவங்கள போய் அன்பை குறித்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட சொல்லுவாங்க, ஆமா பிரதர், தேவன் சொல்லி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார் சொல்லி இருக்காரு. ஏன்? வசனம் இருக்குது, யாரும் எடுத்துட்டு போகல, வசனம் இருக்குது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வசனம் இருக்குது. மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறு. இது யாருக்காய் தெரியாம இருக்குமா? யாராவது நம்ம இந்த வசனம் தெரியாம இருக்குமா? அப்ப நம்மகிட்ட என்ன இருக்குது? வசனம் இருக்குது. ஆனா அன்பு கூற முடியல. சுயநலமான அன்பு. நம்ம மேல, நம்ம இடத்துல நம்ம அன்பு கூறுகிறதுமாய் மற்றவற்றை அன்பு கூற முடியுதா? ஆனா வசனம் இருக்குது. வசனத்தை யாரும் எடுத்து போடல. வசனம் எங்கதான் கிடக்குது? என் இருதயமாகிய கற்பாறையின் மேல கிடக்குது. இந்த வசனம் ஏன் உள்ள போகலன்னா, ஈரம் இல்லை, இறக்கம் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கற்பாறையின் மேல ஈரத்தினாலதான் பல விதைகளுடைய வேர் ஊடுருவி சென்று பெரிய மரமாகி காடாகி காட்சி கொடுக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கற்பாறை ஆகிய உன் இருதயம் இருக்கு, அதுல என்ன இல்லை, ஈரம் இல்லாததுனால அது உலர்ந்து போயிடுச்சு. அதுக்கு விளக்கம் கொடுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, அது தீர்ந்து போயிடுச்சான் வெயிலின் உஷ்ணத்தினால. அப்ப நல்ல கவனிங்க, நம்ம மேல விழுந்த விதைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் அநேகம் நமக்கு தெரியுது. ஆனா அதை குறித்த உணர்வு, அதை எப்படியாவது என் இருதயத்துக்குள்ளால நான் கொண்டு போகணும், அந்த வசனத்துக்கு என் இருதயத்தை கற்பாறையாகிய என் இருதயத்தை நான் உடைத்து திறந்து கொடுக்கணுங்கிற உணர்வு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒன்னு சொல்லவா, நம்முடைய இருதயத்தை விட கற்பாறைகள் லகுவானது. நம்ம சொல்றோம் பாறை பாறை பாறைங்கிறோம், பாறையை விட நம்ம இருதயம் மோசமானது, கடினமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாறைக்குள்ளால விழுகிற ஒரு விதை முளைக்குது, பலன் கொடுக்குது, செழிக்குதுங்க. ஆனா நம்ம இருதயமாகிய கற்பாறைக்குள்ளால விழுகிற விதைகளுடைய விதையின் விளைச்சலை பார்க்க முடியல, செழிப்ப பார்க்க முடியல, பலன பார்க்க முடியல. ஏன்? இருதயம் கடினமா இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, உங்க கடினமான இருதயத்துல கொஞ்சம் ஈரம் உண்டாகட்டு,
கொஞ்சம் இறக்கம் உண்டாகட்டு. இந்த ஈரமும் இறக்கமும் உண்டானா இந்த கற்பாறையில விழுந்த விதை முளைக்கிறது மட்டுமல்ல, அது விளைய ஆரம்பிக்கும், அது செழிக்க ஆரம்பிக்கும், அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், அது மிகுதியான பலனை கொண்டு வரும். இதாங்க வசனத்தின்படி வாழுகிற அனுபவம். நம்ம சொல்றோம்ல, வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தையின் மேல என் வாழ்க்கை நிறுத்தப்படணும்னு சொல்றோம்ல, அந்த வாழ்க்கை வசனத்தின் மேல நிறுத்தப்படணும்னா ஒவ்வொரு வார்த்தையும் வரும்போது ஆண்டவரே கல்லான இருதயத்துல உங்க விதை போய் கிரியை செய்யட்டாண்டவரே. வீட்டுக்குள்ள இருக்கும்போது டிவியை நீங்க எந்த பக்கத்தில் இருப்பினாலும் வார்த்தை வருது. இன்னைக்கு வார்த்தைக்கு பஞ்சம் இல்லைங்க, விதைக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா வார்த்தையை கொடுக்கிற தேவன் என்ன விரும்புகிறார்னா, எப்படியாவது உன் வாழ்க்கையை விளைய செய்யணும், உன் வாழ்க்கையில விளைச்சலை உண்டு பண்ணணும், உன்னை செழிக்க செய்யணும், உன் களஞ்சியத்தை நிரப்பணும் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதான் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான. அப்ப நல்ல கவனிங்க, இவ்வளவு விதைகள் நமக்கு வருது, எந்த விதையும் கிரியை செய்யல. இதை ஏன் கிரியை செய்யலாம்? எல்லாம் கற்பாறையாகிய நம்ம இதயத்து மேல விழுது, முளைக்கல, வேர்கொள்ளல, உள்ள போகல. காரணம் இதயம் கற்பாறையா கிடக்குது. அவ நல்ல கவனிங்க, நம்முடைய இருதயம் மட்டும் இந்த விதைக்கு வேறு விடும்படியாக கொஞ்சம் ஈரத்தன்மையை, கொஞ்சம் இறக்கத்தன்மையை வெளிப்படுத்துச்சுன்னு வைங்களேன், வார்த்தைகள் நமக்குள்ளால கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும், வார்த்தைகள் நமக்குள்ளால விளைய ஆரம்பிச்சிடும், வார்த்தைகள் நமக்குள்ள பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும், வார்த்தைகள் நமக்குள்ளால செழிப்பை கொண்டு வர ஆரம்பிக்கும், வார்த்தைகள் நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரம்ப பண்ணும். அப்போ இந்த கடினமுள்ள இதயத்துல என்ன செய்யணும்னா, இந்த விதை எப்படியாவது விதைக்கப்படணும், எப்படியாவது ஊண்டப்படணும், எப்படியாவது இதயமாகிய கற்பாறைக்குள்ளால கர்த்தருடைய இந்த வேத வசனத்தின் வார்த்தையுடைய விதை உள்ள போகணும். விதை ஒருபோதும் வீணாகாது. விதை விழுந்தா அது கிரியை செய்யாம போகாது. கவனிங்க, சாதாரண ஒரு விதை ஒரு மம்பட்டியால சாதிக்க முடியாதத, ஒரு பிக்காசியால சாதிக்க முடியாதத, ஒரு கடப்பாறையால சாதிக்க முடியாதத சாதாரண ஒரு விதை சாதிக்குமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு சாதிக்கும், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும். விதை சோரம் போனாலும் போகுங்க, கர்த்தருடைய வார்த்தையாகிய விதை ஒருபோதும் சோரம் போகாது. அப்போ நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை எப்படியாவது என் இதயமாகிய நிலத்துல விழணும், அது பலன் கொடுக்கணும். இதான் நம்முடைய வாஞ்சியா இருக்கணும், இதான் நம்ம தாகமா இருக்கணும். இந்த கவனிங்க, வார்த்தையை கேட்கிறோம், நம்மகிட்ட வார்த்தை இருக்குது. கற்பாறை மேல விழுந்த விதையின் அனுபவம் என்ன தெரியுமா? எனக்கு வசனம் தெரியும் பிரதர். ஐயோ, நான் பைபிள் நல்லா படிப்பேனே, எனக்கு தெரியாத வசனமா? ஆனா கிரிய வசனம் தெரியுது, வசனம் இருக்குது. கற்பாறையின் மேல வசனம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா? பறவைகள் பச்சித்து போட்டதா? யாராவது பழகிட்டு போயிட்டாங்களா? திருடர்கள் திருடி விட்டார்களா? கற்பாறை மேல விதைகள் இருந்துச்சு, யாரும் எடுத்து மாத்தல. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அதாங்க பலன். வார்த்தை இருக்குது என் வாழ்க்கையில, வார்த்தைக்கு பஞ்சம் இல்ல. அங்க போனா பேசுறாரு, இங்க போனா பேசுறாரு, இங்க திரும்பினா பேசுறாரு. என் வாழ்க்கையில நிறைய வார்த்தை இருக்குது.
என் இதயமாகிய கற்பாறை மேல வார்த்தைக்கு பஞ்சம் இல்லையா? நிறைய வார்த்தைகள் விழுந்து கிடக்குது, ஆனா ஒண்ணு கூட முளைக்கலையே, ஒன்று கூட முளைக்கலையே, ஒன்று கூட வேர் விடலையே, ஒன்று கூட ஆழத்துக்குள்ள போகலையே. காரணம் என்ன? இதயமாகிய கற்பாறையை உடைத்து இந்த விதை எப்படியாவது என் இதயத்துல, என் நிலத்துல எப்படியாவது வளரணுங்கிற வாஞ்சை இல்ல, தாகம் இல்ல, ஏக்கம் இல்ல, ஆசை இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, 2026க்குள்ள பிரவேசிக்க போகிற நீங்க எப்படியாவது உங்க இதயத்தை உடைச்சி வார்த்தையை உள்ள அனுப்புங்க. அது விளையட்டு, அது பலன் கொடுக்கட்டு, அது செழிக்கட்டு, உங்க களஞ்சியங்கள் நிரம்பட்டு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? 2026க்குள்ள போறோம். அப்போ நீங்க யாராவது ஒரு ஆளு எனக்கு வார்த்தை இல்லை சொல்ல முடியுமா? ஆனிய கூப்பிட்டு 10 வசனம் சொல்லுன்னா சொல்லிடுவான். அப்ப வார்த்தை இருக்கா இல்லையா? எங்க அக்கா படிக்கல சுத்தமா படிக்க தெரியாது. இப்ப அவளை கூப்பிட்டு 10 வசனம் சொல்லுன்னா சொல்லுவான். தம்பியை கூப்பிட்டு 10 வசனம் சொல்லுன்னா சொல்லுவியா தம்பி? சொல்லிடுவேல்ல. யாராவது வசனமே எனக்கு தெரியாது யாராவது உதவிக்கீங்களா? 4 வசனமாவது சொல்லுவியல்ல, 2 வசனமாவது சொல்லுவேலா, ஒரே ஒரு வசனம் சொல்லுவேலா இல்லையா? அந்த ஒரு வசனத்துக்கான கிரியை எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. கடக்குதில்ல உண்ட ஒரு வசனம் இருக்குது இல்ல, அதை யாரும் என்ன செய்யல, எடுத்து போடல. ஆகாயத்து பறவை வந்து பட்சித்து போகல, அது என்ன செய்யல, கல்லர்களால் களவாங்கப்படல. எங்கதான் இருக்கு? எங்கதான் இருக்குது? சொல்லுங்க, என்கிட்ட தான் இருக்குது. அந்த ஒரு வார்த்தை எங்க இருக்குது? அந்த ஒரு விதம் எங்க இருக்குது? எத்தனை பேர்த்திடம் ஒரு வசனம் என்று இருக்குன்னு சொல்லுவீங்க? இப்ப நான் கேட்க, அந்த ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த ஒரு விதை, அந்த ஒரு விதை அந்த இருதயமாகிய கற்பாறை உடைச்சி உள்ளார போய் பலன் கொடுத்திருக்கா? அந்த ஒரு வார்த்தை உங்களோட இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்குல்ல, அதனுடைய பலன் எங்க? அதான் ஆண்டவர் கேட்கிறார். கற்பாறை மேல விழுந்ததுன்னு சொல்றோம்ல, கற்பாறை மேல விழுந்தது கற்பாறை மேலதான் கிடக்குது. கடக்கா இல்லையா? கடக்கா இல்லையா? அது உள்ள போய் முளைச்சிச்சா? அது விளையுதா? அதோடைய பலன் எங்க? அதோடைய பலன் எங்க? யோசிங்க. இதுதான் கற்பாறையில. அப்போ என் இருதயத்துல கற்பாறையாகிய என் இருதயத்துல விதைக்கப்படுகிற விதையுடைய பலன் என்ன செய்யணும்? வெளியே வரணும். இப்ப நானும் சொல்லுவேன், ஏன்ட்டு என்ன இருக்கு? நீங்க எல்லாரும் இப்ப சொல்றீங்க, ஒருத்தர் சொல்றீங்க என் 10 விதை இருக்கு விதை, இவங்க சொல்றாங்க என் 20 விதை இருக்கு விதை, நான் சொல்லுவேன் என் 500 விதை இருக்கு. அதனால தான் என்ன செய்ய முடியுது? உங்கள்கிட்ட வந்து பிரசவிக்க முடியுது. இப்ப என்ன பார்த்து விதை 500 விதை வச்சுக்கலாம், 500 விதையுடைய பலன் எங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, சத்தியம் எனக்கு தான் பலன் இல்லை. ஏன்? கற்பாறை. ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, அந்த கற்பாறையில கொஞ்சம் ஈரம் உண்டாகட்டு, கொஞ்சம் இறக்கம் உண்டாகட்டு. அந்த ஈரமும் இலக்கமும் உண்டாக இருந்தால் கற்பாறையை ஊடுருவி சென்று இந்த விதை முளைக்கும், இது விளையும், இது செழிக்கும், இது பலன் கொடுக்கும். அப்போ பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க வழியருகையும் விதைக்கலாம், கற்பாறையிலையும் விதைக்கலாம். ஆனா விதைத்த விதை வளர இடம் கொடுத்தால் போதும். ஹல்லேலூயா.